நீங்க என்ன தம்பி இந்த சைடு? இந்த ஸ்கூல் இருக்குல்ல, ஆமா. இந்த ஸ்கூல்ல நம்ம 2 பிள்ளைகளையும் சேர்த்து விடலான்னு ஒரு 8 பாத்துட்டு போமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இந்த ஸ்கூல்ல பத்தி தெரியுமா தம்பி? தெரியும்ண்ணே. என்ன தெரியும்? என்ன தெரியுமா, பெரிய ஸ்கூலு, நம்ம தொகுதியிலே ஒரு பெரிய ஸ்கூலு. ஃபீஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமா வாங்குவாப்ல, இருந்தாலும் நம்ம பிள்ளைகள் நல்லா படிக்க வச்சிருவாப்ல, படிச்சு நல்லா முன்னேறினா அதான் நமக்கு வேணும். இந்த ஸ்கூல்ல தமிழே இல்ல, அது தெரியுமா உனக்கு? ஆமா, தமிழ் இல்லண்ணே. தமிழ் இல்லைன்னா என்ன, இதுல என்ன இருக்கு? அப்ப தெரிஞ்சுதான் இங்க சேர்த்து விட்டுருக்கிய பிள்ளைகளை? ஆமா தலைவர், தெரியும் நமக்கு. தெரியும். ஆனா என் பிள்ளைய தமிழ் தானே பேசுங்க. நம்ம வீட்டுல தமிழ் சொல்லி கொடுத்துறதானே, இங்க முன்னேற மாதிரி இங்கிலீஷ் சொல்லி கொடுப்பாப்ல. ஹிந்திலாம் இருக்குல்ல, என்ன தெரியல. விசாரிச்சு சேர்த்து விடுவேன். தமிழ் மட்டும் தான் இல்லையா, நம்ம சொல்லி கொடுத்துக்கிறோம், ஒன்னும் பிரச்சனை இல்லைண்ணே. இங்க தமிழே பேசக்கூடாது, உனக்கு தெரியுமா? கேம்பஸ்குள்ள நுழைஞ்சிட்டா தமிழ் பேசுனா ஃபைனு. ஃபுல்லா ஹிந்திலையும் இங்கிலீஷ்லயும் தான் பேசணும். அப்படிப்பட்ட ஸ்கூல்ல நீங்க சேர்க்க போறீங்க என்ன? ஃபுல்லா இருக்கிறனாலதான் தமிழ் அழிஞ்சுக்கிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா. இந்த மாதிரிலாம் நீங்க என்கரேஜ் பண்றதுனாலதான் தனியார் முதலைகள் தான் கல்விங்கிற பேர்ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இங்க அருமையான அரசு பள்ளிக்கூடம் இருக்கு. இல்ல தலைவரே, எனக்கு அரசாங்க பள்ளிக்கூடத்துல படிக்க வைக்க ஆசையா தான் இருக்கு. என்ன பண்றது, அங்க ஒழுங்கா பாடம் எடுப்பாப்லையான்னு தெரியல, ஒழுங்கா பிள்ளைய ஒழுக்கத்தோட இருக்குங்களான்னு தெரியல. நம்ம அந்த ஒரு பயத்துலதான் வந்து தனியார் பள்ளிக்கூடத்துல சேர்க்க ஆசைப்படுறோம், வேற என்ன. அரசு பள்ளியில ஒழுங்கா சொல்லி கொடுக்குறேன்னு யாரையா சொன்னா? இந்த மாதிரிலாம் இருக்கிறனாலதான் தமிழ் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. அண்ணே, எனக்கு தமிழ் பட்டெல்லாம் இருக்குண்ணே. நீங்க இவ்வளவு சொன்னதை மீறி நான் இந்த ஸ்கூல்ல சேர்த்து வச்சுக்கோங்களேன், அது நம்ம தமிழ் அவமதிக்கிற மாதிரி. நல்ல வேலைண்ணே, என் ஞானக்கண்ணை திறந்தியனே. பரவாயில்ல, இப்பயாவது உனக்கு புத்தி வந்துச்சே. நீங்க சொன்ன வார்த்தை உண்மைதான் தலைவரே. நல்லா படிக்கிற பிள்ளைய எங்க படிச்சாலும் நல்லா படிக்குங்க. நான் வந்து நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க அரசாங்க பள்ளிக்கூடத்துலயே சேர்த்துறேன் தலைவரே. சரி, ரொம்ப நன்றி தலைவரே. சரிண்ணே, நீங்க என்னண்ணே எங்கிட்டு? நம்ம பிள்ளைய 2 இந்த ஸ்கூல்ல தானே படிக்குதுங்க, அதான் கூப்பிட வந்தேன். நேரம் ஆகும் போல, அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இவங்க முட்டாளா, நம்ம முட்டாளா?